சில மாதங்களாக வந்து ஒரு அரசு அதிகாரியோட வந்து மோதல் போக்கு போயிட்டுருக்கு. ஏன் இதற்கு காரணம் என்ன? அரசியல் அதிகாரி எங்களை சீண்டி பார்க்குறாரா இல்லை நாம் தமிழர் கட்சி அந்த அரசியல் அதிகாரி? இல்லை, அவர் ஒரு அரசியல்வாதி போல டீல் பண்ணுறீங்க. அவர் அரசியல்வாதி போல நடந்துக்கிறாருன்னு தானே நீங்கள் சொல்லணும். இவர் ஒரு பொருட்டா அதில் நீங்கள் சொல்லுங்கள். இவரா இடையில வந்து என்னைய பேசுங்க என்னை எதிருங்கன்னு வந்து நிற்கிறாரு. திரள் நிதி வாங்குறத பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? கட்சிகள் திரள் நிதி வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இந்த உதயநிதியை துணை முதல்வராக வந்திருக்கிறாரு. மாப்பிள்ளை சார்னு வேற அங்கே ஒருத்தர் பதவி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. எதையோ எதிர்த்த மறுத்த வருண்குமார் அதையா மறுக்கல எதிர்க்கல. ஆனால் உங்க கட்சி சேர்ந்த ஒருத்தரை கைது பண்ணனால தான் தொடர்ந்து வந்து நீங்க வருண்குமார் அவர் வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாக்ஸ்கான்ல தொடங்குதுங்க இது. யூனிஃபார்மை கைட்டி ஓட விட்டுருவோம், அடிச்சு ஓட விட்டுருவோம் உங்களை காவல்துறை அதிகாரிகளை பார்த்து சொன்ன கட்சியை, அந்த கட்சியின் ஒரு பொறுப்பாளரை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க இது வரைக்கும்? ஐபிஎஸ் இதெல்லாம் என்ன சட்டையை கழட்டிட்டு வா மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் ரொம்ப எளிமையா கேட்கறேன். திமுகவை பார்த்து ஒரு அதிகாரி இப்படி சொல்லியிருந்தாரு, என்னங்க செஞ்சிருப்பாங்க? புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து பேசியிருந்தார், மன்னராட்சி வந்து நாங்கள் ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அந்த கூட்டணி எப்படி இருக்குங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க முடியுது. விகடன் ஒரு நூல் வெளியிடுறதும் புதுசு இல்லை, அண்ணல் அம்பேத்கரை பற்றி ஒரு நூல் வர்றதும் புதுசு இல்லை. நேற்று மட்டுமே அண்ணல் அம்பேத்கரை பற்றி பல நூல்கள் வெளிவந்திருக்கு. ஆனால் பெருத்த ஏமாற்றமாக விஜய் பேச்சில் உப்பு சப்பு இல்லாத ஒரு பேச்சாக இருந்துச்சு. அவங்கள முன்னிறுத்திக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஈவெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஆதவ அர்ஜுனா அவரை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டாரு, விஜய் அவரை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டாரு. எல்லாரும் சேர்ந்து விஜய் மார்க்கெட்டிங் பண்ணாதான் நான் பார்க்குறேன். மன்னராட்சி ஒழிக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உடனடியாக அண்ணன் திருமாவளவன் அது எங்கள் கட்சி கருத்து இல்லை, கருணாநிதியோட மகன்றதுனால ஸ்டாலின் வந்தாரு. இப்போ ஸ்டாலினோட மகன்றதுனால உதயநிதி, உதயநிதியோட மகன்றதுனால இன்பநிதி நாளைக்கு வருவாரு. ஆதவ அர்ஜுனா கேட்டான்னா, நான் கேட்டான்னா, யார் கேட்டான்னா, எல்லாரும் கேட்கணும் தானே. மக்களோட கருத்தா இருக்கணும் தானே. இல்ல, திமுகவோட தலைமையில யார் இருக்காங்களோ அவங்க தான் முதல்வராக போறாங்கன்னு தெரிஞ்சு அது ஏன் திமுகவோட தலைமை ஆகிறதுக்கு கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குங்கிறது தாங்க கேள்வியே. Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த திரு கார்த்திகை செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலம். தொடர்ந்து வந்து கடந்த 10 ஆண்டு காலமாக பிஜேபி, அதிமுக, திமுகன்னு சொல்லி கட்சிகளோட வந்து கருத்தியல் ரீதியாக வந்து மோதிக்கிட்டு இருந்தீங்க. சில மாதங்களாக வந்து ஒரு அரசு அதிகாரியோட வந்து மோதல் போக்கு போயிட்டுருக்கு. ஏன் இதற்கு காரணம் என்னன்னு? அரசியல் அதிகாரி எங்களை சீண்டி பார்க்குறாரா இல்லை நாம் தமிழர் கட்சி அந்த அரசியல் அதிகாரி? இல்லை, அவர் ஒரு அரசியல்வாதி போல டீல் பண்ணுறீங்களா? அது எப்படி சரியா? அவர் அரசியல்வாதி போல நடந்துக்கிறாருன்னு தானே நீங்கள் சொல்லணும். இல்லை, ஆனால் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்களுடைய கடமையை தானே பார்த்துட்டு இருக்காருன்னு. எது கடமை? ஒரு கட்சி இங்கே மாநில அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து வந்திருக்க ஒரு கட்சி. இந்த கட்சியை ஒரு தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம்னோ இல்லை பிரிவினைவாத இயக்கம்னோ இல்லை தமிழ் சாவனிஸ்ட் அப்படின்னு பேச வேண்டிய தேவை ஒரு அதிகாரிக்கு எங்கே வந்துச்சு? இது ஒரு அதிகாரியோட வேலையா? இதற்கு தான் அவர் வந்து இங்கே ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் பொறுப்பில் இருக்காரா? ஒரு மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கார். அவருக்கு நிறைய செய்திகள் தெரிய வரும். ஏன்னா உளவு செய்திகள் உட்பட நிறைய செய்திகள் அவருக்கு தெரிய வரும். அது அவருடைய பொறுப்புக்கு உட்பட்டது தான். அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம்னு அவர் ஒரு முடிவுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோ. அதுக்கு பல தரவுகள் அவருக்கு கிடைச்சிருக்கணும். கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் அவர் இந்த கருத்துக்கு வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தால் அவர் ஒரு அதிகாரியாக அவர் என்ன செஞ்சுருக்கணும்? மேலிடத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கணும். அவரோட மேலிடம் எது? தமிழ்நாடோட காவல்துறை டிஜிபி. அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கணும். செஞ்சாரா? செஞ்சிருப்பார்ல. துறை ரீதியான நடவடிக்கை வெளியே ஏன் வரல இது வரைக்கும் செய்தி? ஒரு பிரிவினைவாத இயக்கம்னு தரவுகளை சேர்த்து ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு காவல்துறை மேலிடம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அந்த மேலிடத்துக்கு மேலிடம் யாரு? அடுத்து உள்துறை போகும். இங்கே காவல்துறையோட அமைச்சர் யாரு? ஸ்டாலின் அவர்கள். முதல்வர் தானே. அப்போ முதல்வருக்கு கொண்டு போயிருக்கணும். அவர் நடவடிக்கை எடுத்திருக்கணும். சரி, எடுக்கலை. அடுத்த கட்டம் எங்கே? இங்கே சொல்லும் போதே அந்த செய்தி எங்கே கடத்தப்பட்டிருக்கணும்? உள்துறைக்கு. நீங்கள் சொன்னது போல் உள்துறைக்கு கொண்டு போனாங்களா? எதுவுமே செய்யாமல் ஒரு காவல்துறை அதிகாரி திரள் நிதி வாங்குறத பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? கட்சிகள் திரள் நிதி வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. அப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறார் ஒரு அதிகாரி? நான் திரள் நிதி வாங்கி படித்தவன் இல்லைன்னு சொல்கிறாருல, அந்த இடத்துல அவர் காவல்துறை அதிகாரியாக இல்லாமல் அரசியல்வாதியாக மாறுறாரு. அப்போ அதுக்கு அரசியலாக தானே எதிர்கொள்ள முடியும். இது வரைக்கும் கூட நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுக்கெல்லாம் அவர் மேலே நடவடிக்கை எடுங்க, இல்லை அவரை பணியிட மாற்றம் செய்யுங்க,
பணியே மாற்றுங்க அப்படின்னாலும் சொல்லலை. இது வரைக்கும் அந்த மாதிரி இந்த நிகழ்வு நடக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எந்த கோரிக்கையும் வைக்கல. சரி பேசினாரு, ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாருங்கிற மாதிரி அதை எடுத்து சொன்னோம், விமர்சனங்கள் வைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் கடந்து போயாச்சு. கடந்து போகாமல் திரும்பவும் நாம் தமிழர் கட்சியை வம்பிழுத்தது நாங்களா அவரா? அரசியல் விமர்சகர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த காலத்தில் ஒரு மோதல் போகும்போது அது சரியாக வந்து நாம் தமிழ் கட்சி வந்து கையாளல, அவரை வந்து ஒரு அரசியல்வாதி போல் டீல் பண்ணாங்க, அதுதான் இப்போ வந்து சண்டிகரில் வந்து எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறோம், நாங்கள் அவரை அரசியல்வாதி போல் நடத்தலை. சரி இப்படி கேட்குறோம், இவர் ஒருத்தர் தான் அதிகாரியா? இல்லை, தமிழ்நாட்டில் 40 மாவட்டங்கள் இருக்குது, அதில் புறநகர் இதனெல்லாம் இருக்குது இல்லையா, நகரம் மாநகராட்சின்னெலாம். இப்படிலாம் இருக்கிற இவ்வளவு, அதாவது குறைஞ்சது ஒரு 40 பேராச்சும் கண்காணிப்பாளராக இருக்கிறாங்க, இன்னும் பல்வேறு அதிகாரிகள் இருக்காங்க, பல்வேறு மட்டங்களில் இருக்கிறாங்க, இவருக்கு மேலே இருக்கிறாங்க, இவருக்கு கீழே இருக்காங்க. யாரையாவது நாம் தமிழர் கட்சி இப்படி அணுகியிருக்கா? இல்லை வேறு ஏதாவது துறையை சார்ந்தவங்களாம் அணுகியிருக்கா? காவல்துறையை விடுங்க, வேறு ஏதாவது துறையை சார்ந்தவங்களும் இப்படி அணுகியிருக்கா? அப்போ இதில் எந்த இடத்துல சிக்கல் வருது? இவர் காவல்துறை கண்காணிப்பாளராக நடந்துக்கிட்டாரான்றது நீங்கள் தொடர்ச்சியாக இவரை பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியே இப்போ நாம் தமிழர் கட்சியோட மோதல், இதை விடுங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்கிறாரு, உதயநிதி படம் வந்தால் முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு வரான். ஒரு கண்காணிப்பாளரோட வேலையாக இருக்குது, பார்க்கட்டுமே. இப்படி அவங்களும் தனிப்பட்ட மனிதர்களாம், அவங்களுக்கும் வெறுப்புகள் இருக்கலாம், ஒரு திரை கலைஞர் மேலே அவங்களுக்கு ஈர்ப்பு இருக்கலாம், பார்க்குறது இதெல்லாம் சிக்கல் இல்லை. அதை செய்தியாக்குறாங்க. இவர் எப்படி ஒரு காவல் கண்காணிப்பாளர் ஒரு திரைப்படத்துக்கு காலையில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறாருங்கிறது ஊடகத்துக்கு தெரிஞ்சு, ஊடகம் எப்படி அங்கே வந்து சரியாக நிற்குது, படம் எடுக்குது, அதில் வேற ஊடகம் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, அவர் ஒரு மிகப்பெரிய உதயநிதியின் ஃபேன், அதனால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தவறாமல் பார்த்துருவாருன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, காவல்துறை கண்காணிப்பாளர் தானே, அப்படிலாம் கிடையாதுங்க, இது பொய் செய்தின்னு சொல்ல வேண்டியது தானே. எதுக்கும் அறிக்கை, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சார், ஏதாவது செஞ்சாரா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அப்போ இதை எப்படி பார்க்கணும்? இவர் ஒரு அதிகாரியாக பார்க்கணுமா, இல்லை அதை தாண்டி இவர் செயல்பட்டிருக்காருன்னு பார்க்கணுமா? இல்லை, கடந்த காலில் வந்து இப்படி வந்து நடந்திருக்கு, நாம் தமிழ் கட்சி பல இடங்களில் வந்து நடந்திருக்கு, மாநாடுகளுக்கு வந்து அனுமதி கொடுக்காதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி நடந்திருக்கு? இல்லை, இந்த மாதிரி தகவல் அரசு அதிகாரிகளுக்கும் அதாவது காவல்துறைக்கு இடையில வந்து உங்களுக்கு எந்த அதிகாரியோட இந்த மாதிரி மோதல் நடக்கும்? இல்லை, நேரடி இல்லை, அதை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து திமுக அரசு வந்து குற்றஞ்சாட்டுங்க, அப்போ ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்க குற்றஞ்சாட்டுங்க. ஆனால் இப்போ மட்டும் வருண்குமார் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒருவர் மட்டும் பாயிண்ட் பண்ணி பேச வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா அவர் அரசியல்வாதி போல, இது வரைக்கும் என்னன்னா அரசியல்வாதிகள் கொடுக்கும் அழுத்தத்தினால காவல்துறை அதிகாரிகளோ இல்லை மற்ற துறை அதிகாரிகளோ நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படுமோ அதை எதிர்த்துருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்து இன்றைக்கும் அதே செய்வோம், இப்போவும் செஞ்சுட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து மதுராந்தகத்தில் கூட்டம் நடத்தும் போது முன்னாடி நாள் வந்து கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அனுமதி கிடையாது, ஏன்னா மழை பெய்யுது, இது சரியான சூழல் இல்லை அப்படிங்கிறாங்க. மீறி தான் நடத்துகிறோம், அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அதுக்கு பிறகு இல்லைங்க எதுனாலும் நாங்கள் நடத்தி தான் ஆகும்னு சொல்லிட்டு நடத்துகிறோம். அதுக்கு அவங்க வழக்கு தொடுத்தா வழக்கை எதிர்கொள்ள போகிறோம். இதில் எந்த சிக்கல் இல்லையே, இது தொடர்ச்சியாக தானே நடக்குது. நவம்பர் 1 நிகழ்வுக்கும் அப்படி தான் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 காவல்துறையை குவிச்சாங்க, ஒன்றும் நடக்கலையே, நாங்கள் பாட்டு கூட்டத்தை முடித்தோம் போயிட்டே இருந்தோம். சரிதானே, இது தொடர்ச்சியாக நடந்துட்டு தானே இருக்குது. இதோ நிகழ்ச்சி இன்றைக்கி தான் நாம் தமிழர் கட்சி நடக்குதா, இல்லை நடத்தக்கூடாதுன்னு இவங்களாம் சொல்கிறாங்க. இது வந்து தனி. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது அரசியல்வாதிகள் கொடுக்கும் அழுத்தத்தினால அதிகாரிகள் செயல்படுறதுங்கிறது வேற, அதை எடுத்துக்கிட்டு அவங்கள குளிர்விக்கிறதுக்காக அவங்க சொல்கிறதுக்கும் மேலே செய்கிறங்கிறது வேற. இவரோட செயல்பாடுகள் இந்த வகையில் இருக்கிறத தான் நாங்கள் பார்க்குறோம். இவரை வந்து சொல்கிறது தான், செய்திகள் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது வந்து இவர் ஏற்கனவே இந்த படத்துக்கெல்லாம் போயிட்டு உதயநிதியோட பெரிய ஃபேன்னு வெளிப்படுத்தி கொண்டவர். இன்றைக்கி அந்த உதயநிதியை துணை முதல்வராக வந்திருக்கிறாரு. மாப்பிள்ளை சார்னு வேற அங்கே ஒருத்தருக்கு பதவி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதா குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. எதையோ எதிர்த்த மறுத்த வருண்குமார் அதை ஏன் மறுக்கல, எதிர்க்கல? இல்லை, அதற்கான தேவையில்லை இருக்கிறதுல. எதுக்கு தேவையில்லை? ஒரு அரசு அதிகாரி வந்து எப்பயுமே வந்து ஆளும் வர்க்கத்துக்கு வந்து நெருக்கமாக இருக்கணும், ஏன் அதை வந்து வெளிப்படையாக ஒத்துக்கிற போகிறாங்க, இல்லை அதை மறுக்க வேண்டிய காரணம் இல்லை. குற்றச்சாட்டை இன்னொரு கட்சியை எதிர்க்க வேண்டிய தேவை மட்டும் அவருக்கு என்ன வருது? இல்லை, இது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கட்சி சேர்ந்த ஒருத்தரை கைது பண்ணனால தான் தொடர்ந்து வந்து நீங்கள் வருண்குமார் அவர் வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்கலாம் சொல்கிறாங்க. ஃபாக்ஸ்கானில் தொடங்குதுங்க, இது ஃபாக்ஸ்கானில் தொடங்குது. அப்போ திருவள்ளூரில் கண்காணிப்பாளராக இருக்கிறாரு, அப்போ தான் தொடங்குது. இந்த ஃபாக்ஸ்கானை எதிர்த்துன்னு கூட இல்லை, நடந்ததை செய்தியாக்குறாங்க சாட்டையில். இப்போ சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுறாரு. அது கைது செய்யறது சரியில்லை, ஏன்னா வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் தான் அவர் பேசினாருங்கிறதெல்லாம் இது வந்து அப்பத்திய செய்தி, அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு யாராவது தொடர்ந்தோமா, அப்போ வருண்குமார் ஏதாவது குறை சொன்னோமா, யாராவது திட்டினாங்களா, எதுவுமே நடக்கலை. இது முடிந்த பிறகு என்ன நடக்குது, அவர் வந்து திருச்சிக்கு கண்காணிப்பாளராக பணியிட மாற்றம் ஆகிறாரு. ஆன பிறகு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சிக்கல்கள், யார் எங்கே எது நடந்தாலும் அவங்கள திருச்சி கொண்டு வர்றது, இது நடந்ததா இல்லையா? நடந்தது, செய்திகளில் வந்திருக்கா இல்லையா? இது ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்கலாமா இல்லையா? ஒரு கட்சி கேட்க வேண்டிய ஒரு உரிமை கட்சிக்கு இருக்கா இல்லையா? அதை கேட்டால் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்?
இன்னும் 2 அதிகாரிகளும் இதே மாதிரி செயல்பட்டிருந்தாங்க, அவங்கள கேட்கல இவரை கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் எங்களை கேள்வி கேட்கறது சரி. இப்போ நடந்தது என்ன? ஒரு அதிகாரி தான் இப்படி செயல்படுறாரு. அந்த ஒரு அதிகாரி ஏன் இப்படி செயல்படுறாரு நாங்கள் கேள்வி கேட்குறோம். திமுக காரங்க இவங்களை அடித்து ஓட விடுவோம், யூனிஃபார்மை கைட்டிடுவோம், இதெல்லாம் பேசியிருக்காங்க. நான் காணொலி காட்டுமா? அந்த மாதிரி என்னைக்காவது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த யாராவது பேசியிருக்காங்களா? இன்றைக்கும் காஞ்சிபுரம் எம்எல்ஏவாக இருக்கிற ஒரு அவங்களோட திமுக மாணவர் அணியின் செயலாளராக இருக்கிற எழிலரசன் காவல்துறை மூத்த அதிகாரியை, அவரை விட வயசுலையும் மூத்தவராக இருப்பார், அடித்து ஓட விட்டுருவோம், யூனிஃபார்மை கைட்டி ஓட விட்டுருவோன்னு பேசுனது இருக்கு. காட்டட்டுமா காட்சியை? அவங்களதான் எதிர்த்து இந்த வருண்குமாரோ இல்லை மற்ற அதிகாரிகளோ செய்தது என்ன? இது பிரிவினைவாத கட்சி. திமுகங்கிறது பிரிவினைவாத கட்சி, சட்டம் ஒழுங்குக்கு கேடான கட்சி தானே. தொடர்ச்சி அவங்களோட செயல்பாட்டின் வழியாக அதனை காமிச்சிருக்காங்க. பேசியிருக்காங்களா? அது நீங்கள் பேசலை, சரி, உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, பேச முடியாது, நாங்கள் ஏற்கிறோம். அது நாம் தமிழர் கட்சியை குறி வச்சு இப்படி பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? இல்லை, அவருக்கு இந்த மாதிரி எதுவுமே செய்யாத கட்சியை சொல்றீங்களே, இதெல்லாம் செஞ்ச யூனிஃபார்மை கைட்டி ஓட விட்டுருவோம், அடிச்சு ஓட விட்டுருவோம்னு உங்களை காவல்துறை அதிகாரிகளை பார்த்து சொன்ன கட்சியை, அந்த கட்சியின் ஒரு பொறுப்பாளரை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க இது வரைக்கும்? இன்னைக்கு அங்க வந்தாலும் காஞ்சிபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தா போய் நின்று அவருக்கு உறுதுணையாக தானே இருக்கீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸை கைட்டி ஓட விட்டுருவோம் தானே அவர் பேசினாரு. இல்லை, இப்போ அவர் வந்து எஸ்பிக்கான மாநாட்டில் வந்து பேசியிருக்காரு. சைபர் கிரைம் பற்றி பேசும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்துச்சு பர்சனலாக அப்படின்னு சொல்லி அதை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. அவர் பேசவே கூடாதுன்னு நாங்கள் சொன்னோமா? இல்லை. இந்த பேச்சு எப்படி வெளியே வந்துச்சு? இல்லை, ஊடகம் யார் யார் பேசினாங்க, எங்கெங்க பேசினாங்க, ஊடகமாக வெளியிட்டது? அப்போ காட்டுங்க, அவரோட முழு பேச்சு காட்டுங்க, ஊடகத்தில் எங்கேயாவது இருந்தா. இல்லை, இந்த கிளிப் மட்டும்தான் வெளியாகிருக்குது வரை. ஏன்? நீங்கள் தான் சொல்லணும் ஏன்ட்டு. அதுதான், அவருக்கு தனிப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கு. நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து ஏதாவது பேசி அதை செய்தியாக்கினா இந்த மொத்த ஊடகமும் ஊடக வெளிச்சமும் அவர் மேலே பாஞ்சுதா இல்லையா? இப்போ அதை விரும்புகிறார். அதனால தான் சொல்கிறோம், அவர் விளம்பர விரும்பி அதுக்காக செய்கிறாரு அப்படிங்கிறோம். இல்லை, தொடர்ந்து வந்து ஒரு அவருக்கு மேலிடத்தை குளிர்விக்கிறதா நினைக்கிறாரு. உதயநிதியோ சபரீசனோ இந்த மாதிரி செஞ்சால் அவங்களோட மனங்கள் குளிரும் போல அதுக்காக செய்கிறாரா கூட. ஏன்னா தொடர்ச்சி அவர் மேலே குற்றச்சாட்டு இதை தான் வைக்கிறாங்க. அவர் ஒன்றும் மறுக்கவும் இல்லை, உதயநிதியோ இல்லை சபரீசனோ கூட மறுக்கலை. இப்படி யாருமே மறுக்காதப்போ நம்ம எப்படி அதில் உண்மை இருக்குமோன்னு பார்க்க தானே போடும். இல்லை, நேற்று இப்போ அதை முந்தானே எடுத்து அவர் பேசினதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற வந்து அவர் கடுமையாக வந்து விமர்சிச்சுட்டு இருக்கீங்க, விளம்பர பிரியருங்கிறீங்க, மனநோயாளி அப்படின்னு சொல்லி நேற்றுலாம் விமர்சிச்சாங்க. மனநோயாளின்னு நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை, கட்சி செயல்பாடுகளை பார்க்கும்போது அப்படி இருக்குன்னு சிலர் பதிவு செஞ்சு. சீமானவர்கள் வந்து எக்ஸ்ட்ரீமெண்ட்டாக போய் நீ ஐபிஎஸ் இதெல்லாம் என்ன சட்டையை கழட்டிட்டு வா மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாரு. சட்டையை கழட்டிட்டு வானா எப்படி சொன்னார்? இல்லை, காக்கி சட்டையை கழட்டிட்டு சொன்னதே என்னன்னு சொல்லுங்கள், நீங்கள் சரியாக சொல்லுங்கள். அதான் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து அரசியல் காக்கி சட்டை போட்டு அரசியல் பண்ண, அரசு பதவியில் உட்காந்துட்டு இந்த வேலையை செய்யாதீங்க, அரசியலுக்கு வாங்க. உங்கள் சட்டையை கழட்டிட்டு தெளிவாகவே சொன்னார், பேர் சொல்லியே சொன்னார். எப்படி தம்பி அண்ணாமலை வந்து பாஜகவோட தலைவராக வந்திருக்கிறாரோ, வாங்க திமுகவில் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு எங்களோட மோதுவோன்னு சொன்னார். இதில் எப்படி தவறு? இல்லை, இது மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனையை வந்து தூண்டி விடுற மாதிரி தானே இருக்குது. நாம் தமிழ் அவர் கட்சியை வந்து பிரிவினைவாத கட்சின்னு சொன்னதுக்கு ஒரு கட்சி அடிப்படையில் இது கூட செய்கிறோன்னா எப்படிங்க? நான் ரொம்ப எளிமையாக கேட்குறேன். திமுகவை பார்த்து ஒரு அதிகாரி இப்படி சொல்லியிருந்தாரு, என்னங்க செஞ்சுருப்பாங்க? என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்க? மிரட்டியிருப்பாங்க. அவங்க குடும்பத்தை, அவங்க பொண்டாட்டியை, அம்மாவை, தங்கச்சியை, அக்காவை எல்லாரையும் இழுத்து பேசியிருப்பாங்களா இல்லையா மேடையில்? அது பேசுறதுக்காகவே நாங்கள் சிலரை தயார்படுத்தி வச்சுருக்கோம். அவங்களோட அமைப்பு செயலாளர் பேசினாரா இல்லை மேடையில்? அப்புறம் அவர் வந்து உங்களை வந்து சாவனிஸ்ட் பார்ட்டின்னு சொல்கிறாரு, பிரிவினைவாத கட்சி சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. அதுக்கான ஸ்பேஸ் வந்து நாம் தமிழ் கட்சி கொடுக்குதா? இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து அவர் மத்தியில் போய் உருவாக்குறதுக்கான ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்கீங்களா? நாங்கள் என்னங்க இடம் கொடுத்தோம்? நாங்கள் அவரை கண்டுக்கவே இல்லைங்க. அவர் ஏங்க இங்கே நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்ய வந்தது இந்த வருண்குமார்ன்ற ஒரு அதிகாரியை எதிர்த்தாங்க. அதிகார மையங்கள் திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே மாநில அதிகாரம், ஒன்றிய அதிகாரம் 2 பேரும் எதிர்த்து இங்கே போராடிக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. இவர் ஒரு பொருட்டா அதில்? நீங்கள் சொல்லுங்கள். இவரா இடையில வந்து என்னைய பேசுங்க என்னை எதிருங்கன்னு வந்து நிற்கிறாரு. நாங்கள் போங்க ஓரமாக, எங்களுக்கு வேலை இருக்குன்ட்டு நகர்ந்தாலும் அப்படி நகர விடாமல் திரும்ப அந்த இடத்துக்கு இழுத்து வைக்கிறது யாரு? அதுதான் சொல்ல வேண்டியிருக்கு. அவ்வளோதான். சட்டத்தை மீறி செயல்பட்டுட்டாருன்னு சொல்றீங்க. அவர் மீது ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க? கொடுத்துருக்காங்கல்ல, பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ புகார் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே புரிஞ்சுக்கோங்க, சட்டத்தை மீறிலாம் இவங்க ரொம்ப நாளாக பல வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. திமுகவும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து செயல்படுபவர்களும் நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் எதிர்த்து புகார் கொடுத்தா அந்த புகார் கூட ஒரு வழக்காக மாற்றப்படுவதில்லை. இது நாம் தமிழர் கட்சி நீண்ட நாளாக எதிர்கொள்கிற ஒரு சிக்கல். இந்த சிக்கல் இன்றைக்கும் இருக்குது.
இவர் மேலேயும் இப்போ புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க டிஜிபி மேலேயே டிஜிபி கிட்டே போய் கொடுத்துருக்குறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அவங்களும் செய்யலைன்னா வேற என்ன பண்ண முடியும்? என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? அது அவங்க தாங்க சொல்லணும். நாங்கள் சொல்கிறது என்னென்னா, அவர் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார், ஒரு மாவட்டத்தை கண்காணிக்கிற பொறுப்பில் இருக்கார். பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் செயல்படலை. தனிப்பட்ட வன்மத்தில் காழ்ப்புணர்ச்சியில் செயல்படுற மாதிரி தான் அவரோட செயல்பாடுகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பதவிகள், அது முக்கியமான மக்களை பாதிக்கக்கூடிய பொறுப்புகளில் அவரை வைக்காதீங்கன்றது தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு புகார். இந்த புகாருக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக வழக்குக்கு தான் போகணும், வேறு வழி கிடையாது. புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பேசியிருந்தார், மன்னராட்சி வந்து நாங்கள் ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி. இவரோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அவரும் விசிகாவில் இருக்கிற துணை பேச்சாளர் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த கூட்டணி எப்படி இருக்குங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நேற்று நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நூல் வெளியீட்டு விழாங்கிறது புதுசு இல்லை, விகடன் ஒரு நூல் வெளியிடுறதும் புதுசு இல்லை, அண்ணல் அம்பேத்கரை பற்றி ஒரு நூல் வர்றதும் புதுசு இல்லை. நேற்று மட்டுமே அண்ணல் அம்பேத்கரை பற்றி பல நூல்கள் வெளிவந்திருக்கு. அதில் இது ஒரு நூல் வெளியீட்டு விழா தான். ஆனால் இது ஏன் பேசு பொருள் ஆகுதுன்னா, ஒரு மாதமாக இதை பேசு பொருளாக வச்சுருந்தாங்க. இதில் திருமாவளவன் கலந்துக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சர்ச்சை இந்த நூலை ஒட்டி. அது தொடர்ச்சியாக ஒரு மாத காலம் பேசு பொருளாகவே இருந்து நேற்று கடைசியில் அவர் கலந்துக்கல, விஜய் அவர்கள் தான் வெளியிட்டார். இது நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் விஜய் என்ன பேச போகிறாருன்னு நினச்சி காத்திருந்துருக்கலாம். ஆனால் பெருத்த ஏமாற்றமாக விஜய் பேச்சில் உப்பு சப்பு இல்லாத ஒரு பேச்சாக இருந்துச்சு. அண்ணல் அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழா, நூலை வெளியிட்டு வைக்கிறதே விஜய் தான், வெளியிடுறது விஜய் தான். பெற்றுக்கொள்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள். அவர் ஆனந்த் டெல்டுண்டே, அம்பேத்கருடைய மகள் வழி பேரன், அப்புறம் நீதியரசர் பெருமதிப்பிற்குரிய ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு. இவங்களுக்கு இல்லாத ஆளுமை விஜய்க்கு என்ன வந்துச்சு? விஜய நடுநாயகமாக வச்சு இவங்க 2 பேரை பக்கத்தில் உட்கார வச்சு மற்றவங்களுக்கு நூல் கொடுக்கறதுக்கு இல்லாமல் விஜய் கையில் கொடுக்க வச்சு, ஆனந்த் டெல்டுண்டே இல்லை சந்துருவை விட ஒரு பெரிய அம்பேத்கரியவாதியாவோ இல்லை அம்பேத்கர் எழுதின கருத்துக்களுக்கு சார்ந்த ஒரு வாழ்வியல் வடிவமாகவோ விஜயை பார்க்குறாங்கன்னா, அது உண்மையிலேயே ஆதவ அர்ஜுனா அம்பேத்கரை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாரு, விகடன் அம்பேத்கரை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாருன்றது தான் அங்கே காமிச்சு. இல்லை, அவர் அம்பேத்கரை கொள்கை வழியாக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியோட தலைவர் தானே விஜய் அவர்கள். படத்தை எடுத்து வச்சுட்டா உடனே அவர் வந்து செயல்பட்டுட்டாருன்னு இல்லை, கொள்கையை படிக்கணுங்கிறாரு. அதான் திரும்பவும் கேட்குறேன், ஆனந்த் டெல்டுண்டே அவர் வாழ்க்கையில் வாழ்வியலாக அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. நீதியரசர் சந்துரு அவர்கள் பல செயல்பாடுகளில் ஒரு அம்பேத்கரியவாதியாக தென்பட்டிருக்கிறார், எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நடந்திருக்கிறாரு. அவர் செயல்பாடுகள் அப்படி இருக்கு. இந்த மாதிரி விஜயோட எந்த செயல்பாடு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, அவரை முன்னிலைப்படுத்தி இந்த நிகழ்வு எடுக்கிறதுக்கு சொல்லுங்க. இல்லை, இங்கே முன்னிலை வந்து திருமாவளவன் தான் இருந்தார், அவர் வராதனால தான் இப்போ விஜய் அவர்களுக்கு. அப்போ அதான் அந்த சிக்கல் இருக்குது தானே, தெரியுது தானே. இந்த இடத்துல நீங்கள் சும்மா சிந்திச்சு பாருங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், அந்த இடத்துல விஜய்க்கு பதிலாக இல்லை விஜய் கூட இருந்துட்டு போட்டுமே, அந்த இடத்துல அண்ணன் திருமாவளவனோ அண்ணன் சீமானோ இருந்திருந்தா எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க. உண்மையிலே அந்த நூலை முழுமையாக படிச்சிருப்பாங்க, அதில் இருக்கிற சிறப்பான கருத்துக்களை பேசியிருப்பாங்க. இந்த கட்டுரையெல்லாம் கட்டாயம் படிக்கணும், இந்த நூலை ஏன் நீங்கள் கட்டாயம் வாங்கணும், எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு எல்லாரையும் படிப்பதற்கு தூண்டுற வகையில் அவங்களோட பேச்சு அமைஞ்சிருக்கும். உண்மையிலே அம்பேத்கரோட கோட்பாடுகளை முன் வச்சு பேசியிருப்பாங்க. அது அம்பேத்கரோட நினைவு நாளில் நடக்கும்போது உண்மையிலே அம்பேத்கருக்கு சிறப்பு செஞ்சதாக இருந்திருக்கும். கடைசியில் அங்கே நடந்தது என்ன? அவங்கள முன்னிறுத்திக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஈவெண்ட் மாதிரி இருந்துச்சு. அது ஆதவ அர்ஜுனா அவரை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டாரு, விஜய் அவரை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டாரு. எல்லாரும் சேர்ந்து விஜயை மார்க்கெட்டிங் பண்ணாதான் நான் பார்க்குறேன். ஆனந்த விகடன் உட்பட எல்லாரும் சேர்ந்து விஜய்க்கு ஒரு மார்க்கெட்டிங் ஈவெண்ட்டாக இதை நடத்தியிருக்கிறாங்க. அங்கே அந்த தொகுப்பாளினி பேசுகிறாங்க நெறியாளர், ஒன்றுமே தெரியல, பாகபா சாஹேப் இருந்திருந்தால் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாருங்கிறாங்க. அவர் அப்படியே சொன்னார், என்னை இரையாக்கி வணங்காதீர்கள், என்னை ஆயுதமாக்கி போராடுங்கள்னு சொன்னார். அவரை போய் அவர் இருந்துன்னா மனம் மகிழ்ந்திருப்பாருன்னு சொன்னால் இதெல்லாம் எந்த மாதிரி புரிதல்? இவங்களாம் அம்பேத்கரை கொண்டாடுறாங்க, நம்ம அதை பார்க்கணும். இல்லை, அந்த வெளியீட்டு விழாவில் வந்து ரொம்ப பேசுபடுற பொருளாக இருக்கிறது ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினது, அதை எப்படி பார்க்குறீங்க? மன்னராட்சி ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. கட்டாயம் ஒழிக்கணும் தான், நம்ம நீண்ட காலமாக சொல்கிறது தான். அது அவங்க கூட்டணியிலேருந்தே ஒருத்தர் சொல்கிறது, அவங்க கூட்டணி கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஒருத்தர் சொல்லும் போது உண்மையிலே மகிழ்ச்சியாக தான் இருக்குது. சரியான பாதையில் விசிகா சிந்திக்குதோ அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். ஆனா உடனடியாக அண்ணன் திருமாவளவன் அது எங்க கட்சி கருத்து இல்லை, அது ஆதவ அர்ஜுனா அது தனிப்பட்ட முறையில பேசியிருக்கிறாருங்கிறாரு. அப்போ இது வரைக்கும் எல்லாம் அவங்க கட்சி சார்ந்தவங்க பேசுறதெல்லாம் வந்து
தனிப்பட்ட கருத்து தனி, கட்சி கருத்து தனின்னு வச்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழும். இது ஏன் இந்த நிலையில் வந்து நிற்கிறார் திருமாவளவன்றது அவர் தான் பகுப்பாய்வு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு அதுக்கு மேலே அதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆதவ அர்ஜுனோட கருத்துக்களை வந்து நம்ம கட்டாயம் வரவேற்கிறோம். சரியான கருத்துக்கள் தான். நம்ம முன்வைக்கிற கருத்தை தான் அவரும் முன் வச்சிருக்கிறாரு. அது இன்னைக்கு விகடன் வழியா ஒடிக்குதுங்கிறது எங்களுக்கும். இல்லை, திமுக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, இது மன்னராட்சின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு, இது எப்படி ஏற்றுக்கிற முடியும்னு கேட்குறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அந்த இடத்துக்கு யார் வராங்க, எதனால வராங்கன்றது இருக்குல்ல. இப்போ கருணாநிதி இருந்தார், ஸ்டாலின் இருக்கிற இடத்துக்கு துரைமுருகனுக்கு, அங்கேயே அவங்க கட்சியிலே துரைமுருகன் இருக்கிறாரு, டிஆர் பாலு இருக்கிறாரு, ஐ பெரியசாமி இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத எந்த தகுதி ஸ்டாலினுக்கு இருந்துச்சுன்னு அந்த பகுதிக்கு வந்தார். இல்லை, கட்சியோட நிலைப்பாடாக இருக்கலாம்ல அது. அதுதான் கேட்குறோம், அது என்ன நிலைப்பாடுன்னு தான் கேட்குறோம். இல்லை, தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மீசா பார்த்துருக்காரு, அது மட்டும் இல்லாமல் பல போராட்டங்கள் இவங்கெல்லாம் பார்த்ததே இல்லை, டிஆர் பாலு பார்த்தது இல்லை, அவர் பல போராட்டங்களை துரைமுருகன் தலைவராக செயல் துரைமுருகன் மொழிப்போர்லேயே இருந்திருக்கிறாரு, தெரியும்ல. அப்போ இதில் அவங்க கட்சியோட செயற்குழு தானே, நம்ம பேசி இதில் என்ன இருக்கு, நம்ம அதுதாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியில் யார் வெளியேறாங்கன்றதை பேசுறதுக்கான உரிமை திமுகவுக்கும் திமுகவை சார்ந்த நபர்களுக்கும் ஊடகங்களுக்கும் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி ஏன் திமுகவை பற்றி பேசக்கூடாது? இல்லை, ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வராக போறான்னு தெரிஞ்சுதானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. சரி, இப்போ உதயநிதியும் துணை முதல்வர் ஆக போறாரு, அடுத்து முதல்வர் ஆவாருன்னு தெரிஞ்சிருக்காங்களா? இல்லை, அடுத்த தேர்தலில் தெரிஞ்சிருக்கும். தெரியும். அப்போ எதனால மற்ற யாருக்குமே, இப்போ துரைமுருகனுக்கோ, நான் திரும்பவும் அதே கேள்வி கேட்குறேன், டிஆர் பாலுக்கோ, ஐ பெரியசாமிக்கோ, இன்னும் மற்ற எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் ஆர் ராசா இருக்காரு, இவங்களுக்கெல்லாம் இல்லாத எந்த தகுதி இப்போ துணை முதல்வர் ஆகிறதுக்கு உதயநிதிக்கு வந்துச்சு சொல்லுங்க? ஒரே ஒரு தகுதி, ஸ்டாலினோட மகன், கருணாநிதியோட பேரன், கருணாநிதியோட மகன்றதுனால ஸ்டாலின் வந்தாரு. இப்ப ஸ்டாலினோட மகன்றதுனால உதயநிதி, உதயநிதியோட மகன்றதுனால இன்பநிதி நாளைக்கு வருவாரு. நாங்க சொல்லல, அவங்க கட்சியை சார்ந்தவங்க இன்பநிதி ஐயாவை எப்படியாவது முதல்வர் ஆகிக்கிட்டு தான் நான் சாவணுங்கிறாரு. இதுக்கு அவர் இன்னைக்கே செத்து போலாமே. இல்ல, உதயநிதியை வந்து சேப்பாக்கத்தில் வந்து நின்று வெற்றி பெற்றார், மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட செயல்பாடு வெற்றி பெறாம வந்துட்டாங்க, வெற்றி பெறாம வந்துட்டாங்கன்னா இல்ல சொல்லலாம், ஆனா மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் இங்க இருக்கிற தேர்தல் முறை இது எல்லாத்தையும் இப்படி ஆக்கி வச்சிருக்கிறதே இந்த கட்சிகள் தான். அதை தான் மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டு வைக்கிறோம். இந்த தேர்தலுக்காக நிதி வாங்கினாங்களா இல்லையா? 500 கோடி யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க இவங்க? யார்கிட்ட பாஜக 1000 கோடி வாங்கிச்சோ அவன்கிட்ட இவன் 500 கோடி வாங்கியிருக்கான். அவன் பெரிய திருடனா, நீ சின்ன திருடன். அவன் அகில இந்திய திருடனா, நீ தமிழ்நாட்டு திருடன். இதை தானே சொல்றோம் நாங்க. இது ஏன் நடக்குது? இது எப்படி நடக்குது? இந்த அதிகாரம் யாருக்கானது? தொடர்ச்சியாக இங்கே நடக்கிற செயல்பாடுகளை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அதை பார்த்துட்டு தான் சொல்றோம் இது மன்னராட்சி மாதிரி இருக்கு. கருணாநிதி வந்தார், அவருடைய மகன் வந்தார், இப்போ அவருடைய மகன் இப்போ வந்து அடுத்து வரதுக்கு ரெடியாக இருக்காரு. துணை முதல்வராக ஆக்கிட்டாங்க. அவர் வரும்போது நான் அரசியலுக்குள்ளேயே வரமாட்டேன்னாரு. அப்புறம் அரசியலுக்குள்ளே வந்தாலும் நான் வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னாரு. தேர்தலில் போட்டியிடும் போது அமைச்சர் ஆவீங்களான்னு கேட்டால் இல்லை, அதுக்கெல்லாம் நிறைய மூத்தவர்கள் இருக்காங்கன்னாரு. அப்புறம் அமைச்சரான பிறகு துணை முதல்வர் ஆவீங்களான்னு கேட்டால் இல்லை, அதுக்கெல்லாம் எவ்வளோ மூத்தவர்கள் இருக்காங்கன்னாரு. இன்னைக்கு துணை முதல்வரும் ஆகிட்டாரு. அடுத்து போய் இன்னும் கொஞ்ச நாளில் எப்போ நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அப்போ திரும்ப இந்த கேள்வி கேட்பாங்க, எப்போ முதல்வர் ஆகுறீங்கன்னு. அப்போ இல்லை அப்பா இருக்காங்க, இல்லை மற்றவங்க இருக்காங்க, இது வந்து செயற்குழு பொதுக்குழு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பதிலை சொல்லுவார். அப்போனா என்னென்னா அடுத்து இன்னும் சில மாதங்களில் ஒரு முதல்வர் ஆக போகிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே. இதையெல்லாம் பார்த்துட்டு தமிழர்கள் என்ன செய்யணும், தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்யணும்? சூடு சொரணம் இல்லாமல் மன்னராட்சியில் இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு அப்படியே இருக்கணும் இல்லையா? அதானே சொல்ல வரீங்க, கேட்கக்கூடாது எதிர்த்து. இது ஆதவ அர்ஜுனா கேட்டான்னா, நான் கேட்டான்னா, யார் கேட்டான்னா, எல்லாரும் கேட்கணும் தானே. இது மக்களோட கருத்தா இருக்கணும் தானே. சரியா தவறா அந்த கருத்து, அதுதானே முன் வைக்கணும். மீண்டும் கேட்குறேன், ஆர் ராசாக்கு இல்லாத எந்த தகுதி, இதை சொன்ன ஆர் ராசான்னு இவங்க ஏன் கேட்குறாங்க தெரியுமா அப்படிம்பாங்க. சரி, நான் அதையும் சேர்த்து தான் கேட்குறேன். துரைமுருகனுக்கு இல்லாத, ஐ பெரியசாமிக்கு இல்லாத தகுதி என்ன இவருக்கு இருக்கு சொல்லுங்க. இல்லை, அவங்க கட்சி எடுக்க வேண்டிய நிலைப்பாடு மக்கள் போடுறோம். ஐயோ, அந்த கட்சி நிலைப்பாட்டை தாங்க நாங்கள் விமர்சனம் வைக்கிறோம். இல்லை, இது மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்ய வேண்டியது. மக்கள் யாரும் துணை முதல்வர் ஆகணும்னோ, முதல்வர் ஆகணும்னோ, அமைச்சர் ஆகணும்னோ ஓட்டு போடுறது இல்லை. ஆனால் திமுக தலைமை சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் தான் ஓட்டு போடுறாங்க. சரிதானே? இப்ப சொல்லுங்க. இல்ல, திமுகவோட தலைமையில யார் இருக்காங்களோ அவங்க தான் முதல்வராக போறாங்கன்னு தெரிஞ்சு அது ஏன் திமுகவோட தலைமை ஆகிறதுக்கு கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குங்கிறது தாங்க கேள்வியே. இல்ல, மக்கள் தானே தேர்வு செய்யறாங்க. திமுகவோட தலைவரை மக்களை தேர்வு செய்யறாங்க. இல்ல, திமுகவோட தலைவர் வந்து மக்கள் தேர்வு செய்யட்டாலும் திமுக தலைமையில வந்து ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரு, அவருக்கு ஓட்டு போட்டாங்க, அவரை வெற்றி பெற வச்சாங்க, முதல்வர் ஆக்கிட்டாங்க. ஒருவேளை உதயநிதி அவர்கள் வந்து திமுகவோட தலைமையில இருக்கும்போது மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சா நம்ம வந்து அதை விமர்சனம் பண்ண தேவை இருக்காது. இப்போ வந்து அதை விமர்சனம் பண்ற தேவை இல்லை. இப்போ ஸ்டாலின் தான் தலைமையில இருக்காரு, அவரு முதல்வர் ஆனாரு, சரி ஏத்துக்கிறோன்னு வச்சுக்கோம். இவர் எந்த தகுதியில துணை முதல்வர் ஆனாரு சொல்லுங்க.
அவர் கட்சி எடுத்த முடிவு இது. நான் அதுதான் திரும்பவும் கேட்குறேன், அவங்க கட்சியில் பொதுச் செயலாளராக யார் இருக்கிறது? துரைமுருகன் அவர்கள் இருக்கு. அவர் ஏன் ஆவல துணை முதல்வராக? நீங்கள் என்ன சொன்னீங்க, தலைமையில் இருக்கிறவங்க ஆகுறாங்க, சரி ஆயிட்டாங்க, தலைமைக்கு அடுத்த பொறுப்பு எது? பொதுச் செயலாளர் தானே. அந்த பொதுச் செயலாளர் ஏன் துணை முதல்வர் ஆகல? முதல்வரோட மகன் துணை முதல்வர் ஆகுறாரு, தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற பொதுச் செயலாளர் இந்த துணை முதல்வர் கீழே ஒரு அமைச்சராக வேலை செய்கிறாரு. இது எப்படி சரி? இது மன்னராட்சி இல்லை. நீங்கள் நம்புறீங்க, என்னையும் நம்ப சொல்கிறீங்க. இல்லை, அடுத்ததாக வந்து இறுதியான கேள்வி. விஜய் அவர்கள் வந்து அந்த மாநாட்டில் வந்து ஒன்றுமே பேசலன்னு சொல்லியிருந்தீங்க. 200 தொகுதி வந்து வெற்றி பெறும்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து மக்களோட கூட்டணியாக மக்கள் முன்னாடி வந்து நான் எச்சரிக்கிறேன், அதெல்லாம் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு போய் இந்த கருத்தை பேசணுன்ற தேவையில்லை, எவ்வளோ இருக்குது. நான் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி கருத்தை அவர் பேசினாரா இல்லையாங்கிறதுக்குள்ளேயே நான் போகல. அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழா, அந்த நூலை பற்றி என்ன பேசினார் சொல்லுங்கள். அம்பேத்கருடைய வாழ்க்கையில் சில குறிப்புகள்லாம் எடுத்து சொன்னார். வண்டி ஓட்டுறது, ஒரே ஒரு கட்டுரையை பற்றி ஒரு செய்தி பேசினார், அவ்வளோதான். வேற என்ன பேசினார்? இல்லை, விஜய் உங்களை தூண்டிருச்சு. இப்போ அவர் சொன்ன அந்த பேசின கருத்து வந்து உங்களை அந்த நூலை வாங்கி படிக்கணும்னு தூண்டிருச்சு இல்லையா? இல்லை, விஜய் அவர்கள் நான் சொன்னதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. அண்ணன் திருமாவளவனோ அண்ணன் சீமானோ அந்த இடத்துல இருந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும், எப்படி பேசியிருப்பாங்கன்னு சிந்திச்சு பாருங்க. விஜய் அவர்களோட பேச்சை அந்த இடத்துல பொருத்தி சிந்திச்சு பாருங்க, நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. இல்லை, விஜய் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுறாருன்னு சொல்லி இந்த புத்தகத்தை வந்து மக்கள் வாங்குவாங்கன்னு இல்லை. பல பேர் வந்து அதில் கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, விசிகாவை சார்ந்தவர் எழுதியிருக்காங்க. அம்பேத்கருடைய நேரடி முதல் கட்டுரையே அண்ணன் திருமாவளவன் எழுதுன அம்பேத்கருடைய நேரடி வாரிசுகள் அந்த புத்தகத்தில் வந்து சில கட்டுரை எழுதியிருக்காங்க. மக்கள் இதை பார்ப்பாங்களா, இல்லை விஜய் வெளியிட்டாருன்னு சொல்லி வாங்குவாங்க? நேரடி வாரிசு எழுதுனாங்க அதனால வாங்கணும்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. கருத்து நல்லா இருந்தால் பார்ப்பாங்க தான். அந்த கருத்து இருக்குங்கிறத கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நூல் வெளியீட்டு விழா. இல்லை, மற்றவர்கள் அந்த கருத்தை விஜய் செஞ்சாரா? அந்த செயலை விஜய் செஞ்சாரா? அந்த கருத்துக்களை விஜய் கொண்டு பேசினாரா? பேசியிருக்கணுமா இல்லையா? ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அதில் இருக்கிற கருத்துக்களை பற்றி எடுத்து பேசியிருக்கேன். நேற்றைய விழாவில் அவர் பேசலாது, அதுதான் சொல்கிறோம். நான் தொடக்கத்துலேருந்து அதான் சொன்னேன். ஆதவ அர்ஜுனா அவருக்கான அரசியலை பேசினாரு, நம்ம வரவேற்கணும். நம்ம அதில் இருக்கிற அரசியலை நம்ம ஏற்கணும், அதை நம்ம மறுக்கிறோம்லாம் சொல்லலை, ஏற்கணும். ஆனால் அவருக்கான அரசியல் செய்யறதுக்கு தான் அந்த மேடையை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. அதே மாதிரி இவருக்கான அரசியல், இவரை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறதுக்கு அங்கே இவர் மட்டும் செயல்படல, ஆதவ அர்ஜுனா விகடன் உட்பட எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டு விஜய்க்கு வந்து ஒரு விளம்பரத்தை தேடி கொடுத்துருக்காங்கன்றதான் நம்ம சொல்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ